Hello NN4U squad, welcome to Mental Health Nursing Essay Preparation Series. In this video, we are going to see about the question number 8, Crisis and Crisis Intervention. At the end of the video, you will gain content knowledge and how to write the question in your university exam. In the video, complete Crisis Intervention or important 15 mark question. எப்படி clear breakdown பண்றோம் and வந்து synopsis எப்படி make பண்ணணும், content எல்லாம் clear பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கொஸ்டின் பிரேக் டவுன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து கிரைசிஸோட டெஃபினேஷன் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த ஃபேஸஸ் டைப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் கிரைசிஸ். லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த கிரைசிஸ் இன்டர்வென்ஷன் கொஷின் கேட்டிருக்காங்க. பட் இந்த கொஷினில் வந்து இன்ட்ரோடக்ஷன் அந்த வந்து சயின்ஸ் அண்ட் சிம்டம் அதெல்லாம் எதுவும் இல்லை. பட் நம்ம அதெல்லாம் ஆட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேஜ் கவர் பண்ணணும். எஸ்ஏ கொஷினில் தான் மோஸ்ட்டாக அந்த கிரைசிஸ் இன்டர்வென்ஷன் கேட்டிருக்கிறதுனால இந்த ஃபார்மேட்டை நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கிரைசிஸ், second one definition of crisis, third crisis pronounces, fourth one பார்த்தீங்கன்னா type of crisis, fifth one phases of crisis, sixth one signs and symptom, seventh point resolution of crisis, eighth point crisis intervention ஓட definition and அதில் advantages ஆட் பண்ணுறோம், ninth point techniques of crisis intervention. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா first introduction of crisis போகலாம். crisis introductionல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி லைஃப்பில் நம்மளோட டெய்லி லைஃப் people often facing a lots of unexpected things. Sometimes these challenges become too overwhelming to handle. When usually coping the methods fail balance and in life get disturbed. நம்மளோட நார்மல் மெக்கானிசம் வந்து எப்போ டிஸ்டர்ப் ஆகுதோ அதை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரைசிஸ் இன்டர்வென்ஷன் சொல்கிறாங்க. இந்த கிரைசிஸ் அப்படிங்கிறது நம்மளோட லைஃப் சுச்சுவேஷனில் ஏற்படக்கூடிய ஒரு டிசாஸ்டர் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்டர்பன்ஸ். இந்த டிஸ்டர்ப்டு ஸ்டேட் தான் வந்து பார்த்திங்கன்னா கிரைசிஸ்னு சொல்கிறாங்க. இந்த டிஸ்டர்ப்லேருந்து நம்ம ஓவர் கம் ஆகி, அதாவது பார்த்திங்கன்னா லோயர் ஃபங்க்ஷன்லேருந்து எப்படி இன்டர்வென்ஷன் கொடுத்து நார்மல் கோப்பிங் மெக்கானிசம் எடுக்கிறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா கிரைசிஸ் இன்டர்வென்ஷன். இது நீங்கள் ஒரு 2 லைன்ஸ் இல்லை 3 லைன்ஸ் நீங்கள் ஓனாகவே நீங்கள் டெஃபினேஷன் மாதிரி அதாவது பாயிண்ட்ஸ் மாதிரி மேக் பண்ணி இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரைசிஸ் ஓட டெஃபினேஷன். இந்த டெஃபினேஷன் 3 லைன்ஸ் நீங்கள் மெமரி பண்ணி தான் ஆகணும். கிரைசிஸ் இஸ் ஏ ஸ்டேட் ஆஃப் டிஸ்ஈக்லிபிரியம். ஈக்லிபிரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேம் லைன் ஒரு லீனியராக இருக்கிறது, நார்மலாக இருக்கிறது. டிஸ்ஈக்லிபிரியம் மீன்ஸ் இந்த ஸ்டேட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் ரிசல்ட்டிங் ஃப்ரம் த இன்ட்ராக்ஷன் ஆஃப் அன் ஈவெண்ட் வென் த இண்டிவிஜுவல் ஆர் ஃபேமிலி கோப்பிங் மெக்கானிசம். ஒரு இண்டிவிஜுவல் ஆர் ஃபேமிலியோட கோப்பிங் மெக்கானிசம் டிஸ்டர்ப் ஆகிறதுனால வரக்கூடிய அந்த டிஸ்ஈக்லிபிரியம் லெவலில் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா கிரைசிஸ்னு சொல்கிறாங்க. which are inadequate to meet the demand of the situation combined with the individual family perception of meaning of the event. ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா டைலர் 1982 சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு ஸ்டேட் ஆஃப் ஈக்லிபிரியம்லேருந்து ஸ்டேட் ஆஃப் டிஸ்ஈக்லிபிரியம் சேஞ்ச் ஆகுறாங்க. இண்டிவிஜுவல் அண்ட் ஃபேமிலி 2 பேரோட கோப்பிங் மெக்கானிசமே வந்து அஃபெக்ட் ஆகுது. இந்த டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சுச்சுவேஷனாலையும் இண்டிவிஜுவலோட ஃபேமிலி பர்செப்ஷன் அண்ட் மீனிங் ஆஃப் த ஈவெண்ட்னு சொல்லிடுறாங்க. இந்த 3 லைன்ஸ் அப்படியே வந்து டெஃபினேஷன் மாதிரி மெமரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கிரைசிஸ் ப்ரோனன்சிஸ்ன்னு சொல்கிறாங்க. கிரைசிஸ் ப்ரோனன்சிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டெண்டன்சி ஆஃப் த மோர் வல்னரபிள் ஆர் சஸ்பெக்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ் கிரைசிஸ் டியூ டு த பர்சனாலிட்டி ட்ரைட் அண்ட் இன்அடிக்வேட் கோப்பிங் மெக்கானிசம். அதாவது இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற ஒன் பை ஒன் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கிரைசிஸ்னால் அஃபெக்ட் ஆகிட்டாங்க, இல்லைனா வந்து அவங்களோட சைன்ஸ் அண்ட் சிம்டம் அப்படிங்கிற மாதிரி இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்குது. இதனால் வந்து இன்அடிக்வேட் கோப்பிங் மெக்கானிசம் பர்சனாலிட்டி அந்த இண்டிவிஜுவலுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் டிஸாட்டிஸ்ஃபிகேஷன் வித் த லேக் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். அதாவது உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் அவங்களோட ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸாட்டிஃபிகேஷன் இருக்கும், இல்லைனா எம்ப்ளாய்மெண்ட்டே இருக்காது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் அன்ரிசால்வ்டு கிரைசிஸ். ஒரு டிஸ்டர்ப்டு ஸ்டேட்லேருந்து அவங்க அப்படியே கண்டினியூவாகவே த்ரூ அவுட் த லைஃப் போயிட்டு இருப்பாங்க. சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ், ஆல்கஹால் ஆர் டொபாக்கோ ஆர் ஸ்மோக்கிங் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறது. ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா புவர் செல்ஃப் எஸ்டீம். ஃபிஃப்த் பாயிண்ட் சூப்பர்ஃபிஷியல் ரிலேஷன்ஷிப். சிக்ஸ்த் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டி கோப்பிங் வித் த எவ்ரிடே சுச்சுவேஷன்ஸ். செவன்த் பாயிண்ட் ஃபெயிலியர் டு யூஸ் ஆஃப் அவைலபிள் ரிசோர்ஸ் அண்ட் சப்போர்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் கேரிங் அலோஃப்னஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டிவிஜுவல் வந்து மோர் வல்னரபிள் கிரைசிஸ் சுச்சுவேஷனுக்கு போகிறதுக்கான சான்சஸ் அதிகம்னு சொல்கிறாங்க. இந்த 8 கேரக்டரிஸ்டிக்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 5 கேரக்டரிஸ்டிக்ஸாவது மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். கிரைசிஸ்னால் ஒரு டிஸ்டர்ப்டு ஸ்டேட்டு. டெஃபினேஷன் படித்தோம். இண்டிவிஜுவல் குரூப் ஃபேமிலி 2 பேரையுமே அஃபெக்ட் பண்ணுது. டிஸ்ஈக்லிபிரியம் ஸ்டேட்டில் இருக்காங்க. ஃபேமிலியோட பர்செப்ஷன் சேஞ்ச் ஆகுதுன்னு. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரைசிஸ் ப்ரோனன்சிஸ்னா என்னென்னு பார்த்தோம். கிரைசிஸ் ப்ரோனன்சிஸ்னால் இந்த இண்டிவிஜுவல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோர் வல்னரபிள் ஆர் சசெப்டபிள் டு த கிரைசிஸ் இன்டர்வென்ஷன். அதில் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அன்எம்ப்ளாய்மெண்ட், அன்சால்வ்டு கிரைசிஸ், சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ், நெக்ஸ்ட் புவர் செல்ஃப் எஸ்டீம், சூப்பர்ஃபிஷியல் ரிலேஷன்ஷிப், டிஃபிகல்ட்டி இன் கோப்பிங் வித் எவ்ரிடே சுச்சுவேஷன், ஃபேமிலி டு யூஸ் ஆஃப் அவைலபிள் ரிசோர்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் கேரிங். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரைசிஸ் ப்ரோனன்சிஸ்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கிரைசிஸில் இம்பார்ட்டன்ட் 3 டைப்ஸ் ஆஃப் கிரைசிஸ் இருக்குது. மெச்சுரேஷனல் கிரைசிஸ், சுச்சுவேஷனல் கிரைசிஸ் அண்ட் சோசியல் கிரைசிஸ்.
இந்த மெச்சுரேஷனல் கிரைசிஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்வயர் டியூரிங் த லைஃப் டிரான்சிஷன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் அட்டன் பண்ணும்போது பியூபர்ட்டி, அடலசன், மேரேஜ், பேரண்ட்ஹுட், ரிட்டையர்மெண்ட், நம்மளோட லைஃப்பில் வரக்கூடிய ஒவ்வொரு டேர்னிங் பாயிண்ட் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா மெச்சூரிட்டி. அதான் வந்து ஃபர்ஸ்ட் பியூபர்ட்டி, அடலசன், மேரேஜ், பேரண்ட்ஹுட் அண்ட் ரிட்டையர்மெண்ட்னு சொல்கிறாங்க. நியூ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வருது, ரோல் சேஞ்சஸ் ஆகிறதுனால வரக்கூடிய கிரைசிஸ். ரெக்வயர் த அடாப்டேஷன் ஆஃப் திங்கிங், பிஹேவியர் அண்ட் கோப்பிங் இருந்தாலே போதும்னு சொல்கிறாங்க. சக்ஸஸ் டிபெண்ட் ஆன் த ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இதில் நம்ம சக்ஸஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இஃப் அன்ரிசால்வ் இட் மே லீட்ஸ் டு எமோஷனல் இம்பேலன்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் டைப் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சிச்சுவேஷனல் கிரைசிஸ்னா ட்ரிகர்டு பை த சடன் அன்எக்ஸ்பெக்டட் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஈவெண்ட். ஒரு சுச்சுவேஷன்னால, ஒரு சடனாக ஒரு சுச்சுவேஷனால நம்மளுக்கு வரக்கூடிய கிரைசிஸ் தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ட்ரிகர்டு சுச்சுவேஷன் கிரைசிஸ். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இல்னஸ், டைவர்ஸ், ஜாப் லாஸ், டெத் ஆர் லவ்டு ஒன் அண்டு ரீலொகேஷன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள். சப்போர்ட் அண்ட் டைம்லி இன்டர்வென்ஷன் ஆர் எசென்சியல் ஃபார் த ரெக்வரி. இன்கேஸ் எனி இண்டிவிஜுவல் வந்து சுச்சுவேஷனல் கிரைசிஸ்னால அஃபெக்ட் ஆயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் அண்ட் டைம்லி இன்டர்வென்ஷன் வெரி மஸ்ட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் we move on to the social crisis. Social crisis is nothing but a large scale or community level event. எக்ஸாம்பிள் COVID-19 பேண்டமிக். ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் கம்யூனிட்டி வந்து சேம் டைமில் அஃபெக்ட் ஆகுறாங்க. பாசிபிலிட்டியாக எல்லா இண்டிவிஜுவலுக்கும் இந்த கிரைசிஸ்னால் அஃபெக்ட் ஆகுது. அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா சோசியல் கிரைசிஸ் இன்க்ளூட் த நேச்சுரல் டிசாஸ்டர் லைக் ஃப்ளட் அண்ட் எர்த்குவேக்ஸ், மேன்மேட் டிசாஸ்டர் லைக் வார்ஸ், accident and terrorism. It produce a multiple loss to the multiple peoples. Coping becomes difficulty because the supporting system also affected. இந்த சிஸ்டம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெச்சுரேஷனல் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெச்சுரேஷனல் கிரைசிஸில் இருக்கவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் கொடுக்க முடியும். சிச்சுவேஷனல் கிரைசிஸில் இருக்கவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்க முடியும். ஏன்னா ஒரு இண்டிவிஜுவல் தான் அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. அதர் இண்டிவிஜுவல் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட கோப்பிங் மெக்கானிசம் இம்ப்ரூவ் பண்ண முடியும். பட் சோஷியல் கிரைசிஸில் அஃபெக்ட் ஆனவங்க ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பீப்புள் அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. ஸோ சப்போர்ட்டிங் சிஸ்டமே அஃபெக்ட் ஆகுது. ரெக்வயர் த இமீடியட் ப்ரொஃபஷனல் கம்யூனிட்டி லெவல் இன்டர்வென்ஷன். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் கிரைசிஸ் பார்த்துட்டோம். மெச்சுரேஷனல் கிரைசிஸ், சிச்சுவேஷனல் கிரைசிஸ் அண்ட் சோசியல் கிரைசிஸ். அப்படின்னா என்னங்கிற மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 2 பாயிண்டாக எழுதிருங்க, இல்லை ஒரு பேராகிராஃப் எழுதினாலும் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் we move on to the phases of crisis. கேப்லன் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1964 இந்த 4 phases வந்து செக்ரிகேட் பண்ணியிருக்காரு, ஃபார்முலேட். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் த்ரெட், செகண்ட் ஃபேஸ் ஃபெயில்டு கோப்பிங், தேர்ட் ஃபேஸ் இம்மொபிலைசேஷன், லாஸ்ட் ஃபேஸ் இஸ் கால்டு பிரேக் டவுன் ஃபேஸ். In the first phase, initial phase, what are all arising? That is, the stressful event is perceived a threat. ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து த்ரெட்டன் ஆகும், ஆன்சைட்டி ரைஸ் ஆகுது. த பர்சன் ட்ரைஸ் டு யூஷுவல் த கோப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ். If coping strategy work means the crisis may be prevented. If coping strategy fail means it leading to the next phase. ஒரு சிம்பிள் தான். இனிஷியல் த்ரெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கிரைசிஸ் வருது, அவங்களோட ஒரு டிஸ்டர்பன்ஸ், அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஈவெண்ட் வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு அஃபெக்ட் ஆகுது. அதனால் ஆன்சைட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அவங்களோட நார்மல் கோப்பிங் ப்ராசஸ் வந்து எடுக்கிறாரு. அந்த கோப்பிங் ப்ராசஸ் வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா கிரைசிஸ் கம்மியாயிரும், ப்ரிவென்ட் பண்ணிடலாம். இன்கேஸ் அந்த கோப்பிங் ப்ராசஸ் ஃபெயில் ஆச்சு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிரைசிஸ் வந்து நெக்ஸ்ட் ஃபேஸ்க்கு போகும்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபேஸ் இஸ் எ ஃபெயில்டு கோப்பிங். Failed coping, when the initial coping phase efforts does not reduce the anxiety, the second phase will be started. The person feels vulnerable and helpless. அந்த இந்த செகண்ட் ஃபேஸில் இருக்க இண்டிவிஜுவல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வல்னரபிளாக இருப்பாங்க, யாருமே சப்போர்ட்டுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரேண்டம் இன்எஃபெக்டிவ் கோப்பிங் அட்டம்ப்ட்ஸ் மே அப்பியர். ரேண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்எஃபெக்டிவான கோப்பிங் மெத்தட்ஸ்லாம் அட்டன் பண்ணுவார். கண்டினியூ ஸ்ட்ரெஸ், கண்டினியூ ஆன்சைட்டி கண்டினியூ ஆகும். அண்ட் லீடிங் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் கால்டு இம்மொபிலைசேஷன் ஃபேஸ். Immobilization phase is the person who make new attempts to the solving the problem, became more help and guidance if coping supported. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதில் அஃபெக்ட் ஆன பர்சன் வந்து இம்மொபிலைசேஷன் ஃபேஸில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிஸை சேஞ்ச் பண்ணி ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டிலாம் கேப்பப் பண்ணி வராரு. அவருக்கு ஹெல்ப் அண்ட் கைடன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரைசிஸ் இந்த இடத்துல ரீசால்வ் ஆகுது. இன்கேஸ் அதுலேயும் அன்சக்ஸஸ் ஆனாங்கன்னா லாஸ்ட் ஃபேஸ் போகிறாங்க. ஃபேஸ் 4 இஸ் பிரேக் டவுன் ஃபேஸ். ஆன்சைட்டி ரீச் அட் த சிவியர் லெவல் ஆர் பேனிக் லெவல். ஆன்சைட்டி வந்து அதோட எண்ட் ஸ்டேஜுக்கு பீக் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. லீட் டு மேஜர் எமோஷனல், காக்னிட்டிவ் அண்ட் ஃபிசிக்கல் டிஸ்டர்பன்ஸ். இண்டிவிஜுவல் மே பிகம் டிஸ்ஃபங்க்ஷனல் அண்ட் நீட் ப்ரொஃபஷனல் இன்டர்வென்ஷன். இந்த ஸ்டேஜில் இருக்க இண்டிவிஜுவல் எமோஷனல், காக்னிட்டிவ் அண்ட் ஃபிசிக்கல் 3 ஸ்டேட்டஸ்லேயும் அஃபெக்ட் ஆகுறாங்க. இண்டிவிஜுவல் பிகம் த டிஸ்ஃபங்க்ஷனல் அண்ட் நீட் ப்ரொஃபஷனல் கேர். இன்கேஸ் இந்த ஸ்டேஜில் இருக்க இண்டிவிஜுவல் பிரேக் டவுன் ஃபேஸில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கம்பல்சரி ப்ரொஃபஷனல் இன்டர்வென்ஷன் தான் கொடுக்கணும். வித்தவுட் ஹெல்ப் லாங் டேர்ம் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் கேன் அக்வயர். வித்தவுட் இது அப்படியே நம்ம சிவியாரிட்டியாக விட்டோம்னா உங்களுக்கு லாங் டேர்ம் மென்டல் ப்ராப்ளம் கூட வரலான்னு சொல்கிறாங்க. டைப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் மெச்சுரேஷனல், சோஷியல் அண்ட் சிச்சுவேஷனல். ஃபேஸஸில் பார்த்தீங்கன்னா 4 ஃபேஸஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ் வந்து ஃபெயில்டு கோப்பிங்,
phase 3 வந்து பார்த்தீங்கன்னா immobilization, phase 4 வந்து breakdown phase. ஒவ்வொரு ஃபேஸுமே வந்து நாட் ஒர்க்கிங்கில் தான் செகண்ட் ஃபேஸுக்கு லீட் ஆகும். இனிஷியல் த்ரெட் ஒர்க் ஆகலை அப்படின்னா தான் ஃபெயில்டு கோப்பிங் ஒர்க் ஆகலைனா தான் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலைசேஷன், அடுத்து மொபைலைசேஷன் ஒர்க் ஆகலைனா தான் பிரேக் டவுன் ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஃபேஸஸ்லேயும் உங்களுக்கு ஆன்சைட்டியோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டுருக்குன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் we move on to the signs and symptoms of crisis. If a individual or a person is affected for the crisis, these symptoms are arising. First, emotional symptom. Anxiety is the main feeling. Fear, guilt and anger. Depression or sudden mood swings. These are all the emotional symptoms. Second, we move on to the cognitive symptom. Confusion and poor concentration. Irrational thoughts and indecisiveness. Next, third symptom, behavioral symptom. Withdrawal of or isolation. Main symptom வந்து பார்த்தீங்கன்னா anxiety-யும் isolation-ம் தான். Negligence, responsibility, blaming others, blame பண்ணுவாங்க others. Next வந்து aggression or crying spells. Physical symptom பார்த்தீங்கன்னா palpitations, restlessness, sweating, headache, fatigue and sleep disturbance. இந்த symptomல அட்லீஸ்ட் ஒவ்வொரு சப்டாபிக்லேயும் ஒரு 3 symptom எழுதுற மாதிரி பார்த்துக்கோங்க. Emotional, cognitive, behavioral and physical symptoms. Next we move on to the resolution of crisis. Crisis resolution is classified into 3 types: pseudo resolution, unsuccessful resolution and successful resolution. Pseudo resolution is the individual repress the emotional related to the crisis. It is a false resolution. இந்த இண்டிவிஜுவல் என்ன யோசிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிரைசிஸ்லேருந்து ஓவர் கம் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அவங்கள எமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதே இடத்துல அன்எக்ஸ்பிரஸ் அன்ரிசால்வ்டாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. அது அதோட மீனிங். Unsuccessful resolution means a person uses maladaptive coping or pathological adaptation. அந்த பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாலடாப்டிவ் கோப்பிங் இல்லைனா வந்து ஒர்க் ஆகாத கோப்பிங்கோ இல்லை பேத்தாலஜிக்கல் அடாப்டேஷனோ யூஸ் பண்ணுவாங்க. அதனால் லோவர் லெவல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் பிஃபோர் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொலாங்டு கிரீஃப் லீடிங் டு டிப்ரெஷன். இதில் இருக்க ரெசல்யூஷன் மீன்ஸ் அவங்களோட சேஞ்சிங் கேப்பபிலிட்டி தான். ஃபர்ஸ்ட் வந்து சூடோ ரெசல்யூஷன் அவங்க கோப்பிங் மெக்கானிசமில் இருக்கும்னு நினைப்பாங்க, பட் கோப்பிங் மெக்கானிசம் ஒர்க் ஆகாது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்சக்ஸஸ்ஃபுல் ரெசல்யூஷன் மீன்ஸ் மாலடாப்டிவ் கோப்பிங் மெக்கானிசம் யூஸ் பண்ணிவிட்டு எகைன் வந்து பார்த்தீங்கன்னா சிவியர் டிப்ரெஷனுக்குள்ளே தான் போவாங்க. இண்டிவிஜுவல் ஸ்டக் இன் த inability to recognize the life, real life. Next, third வந்து பார்த்தீங்கன்னா successful resolution. Successful resolution is a person passes through the phases of crisis efficiently. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் resolution. இந்த பர்சன் மட்டும்தான் கரெக்டான ரூட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த கிரைசிஸ்லேருந்து எஸ்கேப் ஆகுறாரு. ஹெல்த்தி கோப்பிங் மெஷர்ஸ் யூஸ் பண்ணுறாரு. ஹையர் லெவல் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங் அண்டு skill gained from the future crisis situation. Next we move on to the crisis intervention. Crisis intervention is a short-term goal-directed therapeutic technique used for the individual or family to cope up the intense feeling of crisis. Crisisலேருந்து ஓவர் கம் ஆகிறதுக்காக ஃபேமிலிக்கும் இண்டிவிஜுவலுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு தெரப்பியூட்டிக் ட்ரீட்மெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா crisis intervention சொல்கிறாங்க. அது ஷார்ட்-டேர்ம் கோல் ஓரியன்டட். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்மளோட மென்டல் அண்டு ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸை ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த கிரைசிஸ் இன்டர்வென்ஷன் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் we move on to the aims of crisis intervention. Aims is to provide a realistic and correct preparation of crisis situation. Second aim is to help the individual to manage the overwhelming emotions and reduce anxiety. Third aim is to restore the balance and functioning of the healthy coping mechanism. Next, last is the most important techniques of crisis intervention. What are all the techniques he used to overcome the crisis person? First one is catharsis. Catharsis is allowing the patient to realize the situation by talking. Second step is clarification. Clarification is helping the person by the event and feeling, sharing of feeling. Catharsis means open talk. Clarifications means clarifying the other person words by giving the advice. Third one is manipulation. Manipulation is spreading the positivity by using the therapy. Fourth is reinforcement of behavior. Encouraging the adaptive and healthy behavior is reinforcement of behavior. Fifth point is support of deafness. Promoting the constructive deafness and discouraging the maladaptive ones. அதாவது கரெக்டிவாக அவங்களுக்கு எந்த இடத்துல வந்து அஃபெக்ட் ஆகிருக்கோ அந்த இடத்துல மட்டும் அந்த டிஃபெக்டை கண்டுபிடிச்சி அதை ரீப்ளேஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிவ் டெஃப்னஸ். And sixth point is increasing of self-esteem, boosting the person confident and self-worth, exploring of solution. மெனி சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே கைஸ், இப்போ கிரைசிஸை பற்றினா ஃபுல்லாக பார்த்துட்டோம். லாஸ்ட்டாக சம்மரி பார்க்க போகிறோம். இந்த சம்மரி உங்களுக்கு புரிஞ்சதுனாலே நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த கிரைசிஸ் கொஷின் கேட்டாங்க அப்படின்னா இன்ட்ரோடக்ஷனில் எழுதுகிறோம். கிரைசிஸ் அப்படிங்கிறது ஒரு சுச்சுவேஷன் இண்டிவிஜுவலுக்கு அஃபெக்ட் ஆகும். இது இண்டிவிஜுவலுக்கு அஃபெக்ட் ஆகுதுனால அவங்க நார்மல் ஈக்லிபிரியம் ஸ்டேட் டிஸ்டர்ப் ஆகுது. அவ்வளோதான் இன்ட்ரோடக்ஷன். டெஃபினிஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரைசிஸ் இஸ் எ ஸ்டேட் ஆஃப் இம்பேலன்ஸ் பை விச் த
கோப்பிங் அண்டு பர்செப்ஷன் ஆர் ஃபெயில்டு. கோப்பிங்கும் ஃபெயில் ஆகுது, பர்செப்ஷனும் ஃபெயில் ஆகுது. நெக்ஸ்ட் ப்ரோனன்சஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் யாரெல்லாம் வந்து வல்னரபிளாக இருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் மட்டும் இருக்கும். அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கவங்க, லேக் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கவங்க, அந்த மாதிரி ஒரு 5 சிம்டம் இருக்கும். வீக் சப்போர்ட்டு, செல்ஃப் எஸ்டீம், புவர் கோப்பிங், இவங்களாம் தான் அந்த ப்ரோனோசிஸ். நெக்ஸ்ட் டைப்ஸ்லேருந்து 3 டைப் பார்த்தோம். மெச்சுரேஷனல் கிரைசிஸ், சிச்சுவேஷனல் கிரைசிஸ் அண்ட் சோசியல் கிரைசிஸ். மெச்சுரேஷனல் கிரைசிஸ் மீன்ஸ் நம்மளோட ஏஜ் டெவலப்மெண்ட், மேரேஜ், அடலசன்ட், பியூபர்ட்டி, இந்த லைஃப் டைம் சேஞ்ச் ஆகிறதுனால வரக்கூடியது தான் மெச்சுரேஷனல் கிரைசிஸ். செகண்ட் ஒன் இஸ் சிச்சுவேஷனல் கிரைசிஸ் டியூ டு த சடன் சுச்சுவேஷன் ஆர் ட்ரிகர்டு சுச்சுவேஷன் லைக் ஜாப் லாஸ், லவுடு பர்சன் டெத், இந்த மாதிரி தான் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிரைசிஸோட செகண்ட் டைப் சிச்சுவேஷனல் கிரைசிஸ். லாஸ்ட் இஸ் சோசியல் கிரைசிஸ் மீன்ஸ் பேண்டமிக். ஃபேஸஸ் are 4 phases. Phase 1, phase 2, phase 3, phase 4. Phase 1 is initial threat, phase 2 is failed coping, phase 3 is immobilization, phase 4 is breakdown phase. Each phases-ல உங்களுக்கு anxiety-யோட லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். எந்த ஃபேஸில் வந்து நீங்கள் கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அந்த ஃபேஸோடய ஸ்டாப் ஆயிரும். பட் லீடிங் டு பிரேக் டவுன் ஃபேஸ், அக்ரஷன், ஆங்க்ரி எல்லாமே அதிகமாயிரும். ப்ரொஃபஷனல் கேர் தேவைப்படுது. நெக்ஸ்ட் சைன்ஸ் அண்ட் சிம்டம் 4-ஆக கிளாஸிஃபை பண்ணிக்கிறோம். எமோஷனல் சிம்டம், காக்னேட்டிவ் சிம்டம், பிஹேவியரல் சிம்டம் அண்ட் ஃபிசிக்கல் சிம்டம். ஈச் சிம்டமில் அட்லீஸ்ட் ஒரு 3 சைன்ஸாக எழுதுங்க. ரெசல்யூஷனில் 3 டைப்ஸ்: சூடோ ரெசல்யூஷன், அன்சக்சஸ்ஃபுல் ரெசல்யூஷன் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் ரெசல்யூஷன். சூடோ அண்ட் அன்சக்சஸ்ஃபுல் ரெசல்யூஷனுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, சூடோ அஃபெக்டாக இருக்க பேஷண்ட் வந்து அவங்க எடுத்துருக்கிற ஃபால்ஸ் பிலீஃபையே வந்து ஃபால்ஸ் கோப்பிங் மெக்கானிசமை ரியல் நினச்சிட்டு இருப்பாங்க. பட் அது ஃபெயிலியர் தான். அன்சக்சஸ்ஃபுல் ரெசல்யூஷன் மீன்ஸ் அவங்க வந்து கரெக்டான மெக்கானிசம், அதாவது கரெக்டான கோப்பிங் மெக்கானிசமாக யூஸ் பண்ண மாட்டாங்க, மால் அடாப்டிவ் பிஹேவியர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சக்ஸஸ்ஃபுல் மீன்ஸ் தான் கிளியர் கட்டாக வந்து அவங்க அந்த சுச்சுவேஷன்லேருந்து கரெக்டாக வந்து வெளியே வந்துடுவாங்க. இன்டர்வென்ஷன், ஷார்ட் டேர்ம் தெரபியூட்டிக் ஹெல்ப் டு ரெடியூஸ் த அண்ட் ரீஸ்டோர் த பேலன்ஸ். டெக்னிக்ஸில் ஒரு 7-8 டெக்னிக்ஸ் இருக்குது. கேத்தாரிசிஸ், கிளாரிஃபிகேஷன், மேனிப்புலேஷன், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், சப்போர்ட், செல்ஃப் எஸ்டீம் அண்ட் சொல்யூஷன். இந்த சப்டைட்டில்ஸ் மட்டும் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. கிரைசிஸ் கொஷின் கேட்டாங்கன்னா இதெல்லாம் தான் டாபிக்ஸ். என்னென்ன சப் டாபிக் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. டைப்ஸ்லேருந்து 3 டைப் இருக்குது. ஃபேஸஸில் 4, சைன்ஸ் அண்ட் சிம்டமில் 4 கிளாஸிஃபிகேஷன், அது ஓன்லி உள்ள 4 எழுதிருங்க. ரெசல்யூஷனில் 3 ரெசல்யூஷன் இருக்குது. ஃபேஸஸில் 4 இருக்குது. இன்டர்வென்ஷனில் ஒரு 3 இன்டர்வென்ஷன் கொடுக்குறோம். டெக்னிக் ஒரு 6 இருக்குது. இதை மட்டும் எழுதிட்டு டெஃபினேஷன் நீட்டாக படிச்சுக்கோங்க. ஈஸியாக உங்களுக்கு 13 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எஸ்ஐ கொஷனில் மீட் பண்ணுறேன். பாய்.